2 மணிக்கு ஏன் இந்த பொண்ணு செமினார் ஹாலுக்கு போச்சு? நல்லா கேட்டு. ஒரு டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா கொன்னுட்டாங்களே இந்த படுபாவேங்க. உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டா. எனக்கு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் ஏதாவது வச்சுக்கோங்க. இந்த வலியை ஈக்குவலா கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஷிஃப்ட் தொடர்ந்து பார்த்து செஸ் டிபார்ட்மெண்ட் பேஷண்ட்ஸ் கிட்ட அவங்கள ஒர்க் பண்ணி அவங்கள காப்பாற்றணுன்ற போராடுற செகண்ட் இயர் டியூட்டியில் இருக்கிற செகண்ட் இயர் மெடிக்கல் காலேஜில் தன்னோட கோர்ஸை பண்ணிட்டு இருக்கிற டியூட்டி டாக்டர் பிறரோட வலியை சரி பண்ணணுன்றதுக்காக குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போராடுற ஒவ்வொரு டாக்டருக்கும் ஒரு வலி ஏற்படுற சம்பவம். நான் இங்கே நடந்தது உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இது யாரோட ஃபெயிலியர் அப்படின்னு. வலியும் வேதனையும் இருந்து ஒரு கால் வருது. 10:53 காலையில் கால் போகுது. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சார்பாக அவங்க அம்மா உடனே பதறாங்க. ஏதோ நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க மனசு கேட்கல. உடனே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஏதோ ரொம்ப பயமாக இருக்குங்க, மனசு சரியில்லைங்க, படபடன்னு இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு அந்த தாயோட உள்ளம் சொல்லுது. கரெக்டா 22 நிமிஷத்துல இன்னொரு கால் வருது. உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டா. எனக்கு உண்மையாவே இந்த மாதிரி கால்ஸ் பண்றவங்க யார் சொல்லி பண்ணாங்கன்னு தெரியல. எவ்வளவு பெரிய அபாண்டமான பொய் பாருங்க. ஒரு புனிதமான சேவன்வாங்க டாக்டர், புனிதமான தொழில் டாக்டர். ஒரு டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இந்த நாட்டில் எந்த பெண் குழந்தைங்க நம்பி வெளியே போவோம்? பிரின்சிபல் ஆஃப் தட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கோஷ் சொல்றாரு, 2 மணிக்கு ஏன் இந்த பொண்ணு செமினார் ஹாலுக்கு போச்சு? நல்லா கேட்டுக்கங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை எங்க டியூட்டி டாக்டர்ஸ்க்கு. எங்க ரெஸ்ட் எடுப்பாங்களாம்? பேஷண்ட் பெட்ல ரெஸ்ட் எடுக்கணுமா, இல்ல வெயிட்டிங் ஹாலில் ரெஸ்ட் எடுக்கணுமா, இல்ல ரிசப்ஷன் டேபிள்ல ரெஸ்ட் எடுக்கணுமா, இல்ல எம்டி செமினார் ஹாலில் எங்கெல்லாம் ப்ரோக்ராம் நடக்குமோ அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கணுமா? பாவங்க தொடர்ந்து டியூட்டி பார்த்து டயர்டாகி கண் சொக்கி எங்கேயாவது உட்கார ஒரு இடம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு உட்காரும் போது அந்த டாக்டருக்கு 2 மணிக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு. வலியில் எவ்வளோங்க துடிச்சிருக்கும் அந்த தங்கச்சி. எப்படி எந்த வலிங்க அது? அது சாதாரண வலியாங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாதவங்க ஏன்டா ஆண்கள்லாம் ரேப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு புக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு 2020. தாரா கௌஷல் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினர் கொடுத்து கேள்விகள்லாம் கேட்பாங்களா, இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. விக்டிம்ஸை யாரையுமே இவங்க போயிட்டு கேள்வி கேட்கல. அதான் பாதிக்கப்பட்ட பெண்களை போய் கேள்வி கேட்கல. ஒரு புது டைமென்ஷனாக ரேப் பண்ணவங்களை போய் அணுகி ஸ்டேஷன்லேயும் ப்ரிசன்லேயும் இவங்களெல்லாம் எங்கெங்கெல்லாம் அணுக முடியுமோ அணுகி போய் கேள்வி கேட்குறாங்க, ஏன்பா ரேப் பண்ண? அப்போது இத்தனை கேள்விகளுக்கு அப்புறம் அந்த ஃபைனலாக அந்த புக்கை கன்சால்டேட் பண்ணி ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் ஷாக்கிங்காகவும் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்தெந்த நபர்கள்லாம் ரேப் பண்ணியிருக்காங்களோ அவங்க இதை ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இதை நான் ரேப்புன்னு நினச்சே பண்ணல, எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், பெண்கள் ஆண்களை விட முன்னேறக்கூடாது. ஆண்களோட தயவு இல்லாத பெண்கள் வேலைக்கு போகிறது, அவங்க வெளியே வர்றது, அவங்க அவங்களோட தேவைக்கான காசை அவங்களே யூஸ் பண்ணிக்கிறது, அவங்களே செலவு பண்ணிக்கிறது, அவங்க டாமினண்ட்டாக மாறுறது எங்களால் ஏற்றுக்க முடியாது. பெண்கள் என்றைக்குமே ஆண்களுக்கு சரிக்கு சமம் இல்லை, பெண்கள் எங்களுக்கு அடிமை தான். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பொண்ணுங்களை நாங்கள் ரேப் பண்ணி அந்த குடும்பமே எங்ககிட்ட சரண்டர் ஆகும். இப்போ நான் சொன்ன அந்த கொல்கத்தா டாக்டர் கொல்கத்தாவில் ரேப் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இப்போ பாருங்கள் ஸ்டோரியை. எத்தனை ரேப் யூபியில் ஒரு நர்ஸை ரேப் பண்ணியிருக்காங்க. நர்ஸுக்கு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வெளியே போயிட்டு உள்ளே போகிறாங்க. கேட்டுக்கிட்ட பிடிச்சிட்டு போய் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்குள்ளே போய் புதரில் வச்சு அந்த அம்மாவை அங்கேயே ரேப் பண்ணி கொள்கிறாங்க. சின்னவங்க பெரியவங்க எதுவுமே இல்லாத என்னங்க இந்த பாலிசி? நான் என்ன கேட்குறேன், இது என்ன விமனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற வார் போயிட்டுருக்கா? ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு ஐடியாலஜியில் மாணவர்கள் ஒவ்வொரு கிராமங்களையும் வளர்க்கப்படுறாங்க. நான் முக்கியமாக ஒரு பெரிய கண்டனம் தெரிவிக்கிறேன். யூபி மாதிரி இருக்கிற சில ஸ்டேட்ஸ்க்கு டெஃபினெட்லி அங்கே எஜுகேட்டட் பீப்புளோட ஒரு பாலிசிஸ் அங்கே கொண்டு வரணும். நிச்சயமாக பசங்களுக்கு தெளிவு கொடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். நல்லா கேட்டுக்கங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடக்கிற இந்த சம்பவத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி கொந்தளிச்சது. நிர்பயான்ற பொண்ணு இதே மாதிரி கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் விமனுக்கான ஃப்ரீடம் இல்லை அப்படின்னா உண்மையாகவே நான் என்ன சொல்கிறதுன்னே தெரிலங்க. எவ்வளவோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ ஸ்பேஸில் இது பண்ணிட்டு இருக்கோம், என்னென்னவோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் பாருங்கள், பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் சட்டங்கள் ரொம்ப கடுமையாகுன்ற அந்த பயம் யாருக்குமே இல்லை. ஏன் அப்படின்னா இதில் பயங்கரமான டிஸ்கஷன் பண்ணி பயங்கரமான தெளிவு பண்ணி அப்புறம் 12 வருஷம் 13 வருஷம் கழிச்சு
இவங்கெல்லாம் வந்து கொலையே பண்ணலை, இவங்களாம் ரேப்பே பண்ணல, இவங்களாம் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியே விட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த குற்றங்கள்லாம் நடக்குது. ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு மன்னிப்பே இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த குற்றங்கள் நடக்காதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இப்போது இந்த டாக்டர் கொலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மெடிக்கல் ஃபீல்டு எப்படி போயிட்டுருக்கு? பாவம் டாக்டர்ஸ் எல்லாரும் வெளியே தான் பார்க்க ரொம்ப பந்தாவாக கெத்தாக இருக்காங்க. ஆனால் கொடுமை டியூட்டி டாக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்குற அந்த வேலை சுமை, அவங்களுக்கு நடத்துகிற அந்த அடிமைத்தனம், அவங்கள ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணுற இந்த விஷயங்கள் ஹையர் அத்தாரிட்டிலேருந்து மேலே இருக்கிறவங்களும் எல்லாருமே இது எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக நிச்சயமாக வந்து வாய்ஸஸ் ஹேஸ் டு ரைஸ். அதாவது தொடர்ந்து வந்து எல்லா ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸும் நான் ஸ்ட்ரைக் பண்ண நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதால ஒரு அப்பாவி பேஷண்ட்ஸ் தான் வந்து பாதிக்கப்பட போகிறாங்க. நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுங்க, அரசியல்வாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க, கவர்மெண்ட்ல இருக்கிற பவர்ல இருக்கிற யாருக்குமே நீங்கள் ட்ரீட் பண்ணாதீங்க, ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து பணக்காரர்களுக்கு ட்ரீட் பண்ணாதீங்க. இதுதான் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணணுமே தவிர யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான், யாரோ ஒருத்தன் பக்குவம் இல்லாத பண்ணிட்டான், யாரோ ஒருத்தன் திமிர் எடுத்து போய் பண்ணிட்டான் அப்படின்னா அதோட பாதிப்பு வந்து பொதுமக்களுக்கு, சாதாரண ஏழை எளியோர் மக்களுக்கு இது நடக்கக்கூடாது. ஏன்னா அதே கூட்டத்தில் நம்ம அம்மாவாக இருக்கலாம், நம்ம அக்காவாக இருக்கலாம், ஏன் இதே டாக்டரோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். நிச்சயமாக வந்து தண்டனைகள் பயங்கர கொடுமையாக இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற கொடுமைகளை வந்து தட்டி கேட்போன்னு. ஸோ வருஷம் வருஷம் வந்து ஸ்பீச்சில் மட்டுமே பாலிசிஸ் வந்துருச்சுன்னா செட் ஆகாது. அது உண்மையாகவே இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் மோரோவர் நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ தன்னோட 100% கொடுத்தாலுமே, அங்கேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து சைன் போட்டு வந்தாலுமே அது வந்து நடைமுறைக்கு வரணும்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நேர்மையாக இருக்கணும். நான் இப்போயே சொல்கிறேன், அரசியல்வாதிகளை மட்டும்தான் நம்ம எல்லாரும் ப்ளேம் பண்ணுறோம். எந்த குற்றம் நடந்தாலும் அரசியல்வாதி சரியில்லை, அரசியல்வாதியோட பாலிசிஸை கொண்டு போகிறது யார்? கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். இவங்க நேர்மையாக இருந்தால் ஒழிய நிச்சயமாக நாட்டில் நேர்மையான ஆட்சியையும் உண்மையான ஆட்சியும் கொண்டு வர முடியாது. அப்போ அங்கே நேர்மை வரணும் அப்படின்னா எங்கே நேர்மை வரணும்? பொதுமக்கள் கிட்ட நேர்மை வரணும். நான் எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்கணும், அடுத்தது கவர்மெண்ட்ல நேர்மையாக இருக்கணும், அதுக்கப்புறம் அரசியல் நேர்மையாக இருக்கணும். இதுதான் வந்து ஆர்டர். பெண்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரியான பீப்புள் எல்லாம் சமாளிக்க? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் ஏதாவது வச்சுக்கோங்க, உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்க. ஏன்னா 2 மணிக்கு அந்த பொண்ணு போய் எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் கூப்பிடும்? அதே மாதிரி கேஸ்ல கைதியாக இருக்கிற நபர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்ற ஒரு இது கிட்டத்தட்ட 2012 இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்றது கொல்கத்தாவில் இருக்குது. அதில் 7,000 சில்லற 30 சில்லற வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க, அதில் 7,000 வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தான். அப்போது யாரோ ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் தப்பு பண்ணிட்டான்றதால எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அதே மாதிரி இது ஒரு பர்சனோட ரேப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இது எல்லாரும் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் யார், எப்போ அவங்கள கண்டுபிடிக்க போகிறாங்கன்ற கேள்வியை I'm asking. And kindly just handing over to CBI and waiting for the result will not work. I really want to request to all of you is that we want quick justice in this case so that all the doctors will get back the respect. The doctors will resume their work and they will also have respect on the policies of the government. And I sincerely respect you are conducting NEET exams, you're giving so much of pressure from the start of the exam to the preparation to the execution to the result. Only stress these children are going through for NEET preparation, let it be postgraduate or undergraduate, anything. Even after getting so much of pressure, once they become doctors also they're not happy. Even that time they are punished. Even that time they are harassed. Doctors are harassing. Some of the doctors, senior doctors are harassing patients. See, here it is not about doctor is a victim or doctor is a criminal. I'm not talking about that. I'm telling that rape itself is the most dangerous act. And this time the punishment has to be very strong and the policies has to be passed very quickly. I request both the opposition party and the current government to sincerely look into this and take actions so that every doctors, they feel safe and secured while serving in the hospitals. தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு, பெண்களுக்கு எதிராக கொடுமை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு? லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட் போட்டால் என்ன ஆகும்? 3 வேளை நல்ல சாப்பாடு, செக்யூரிட்டி, பாதுகாப்பு. ஒரு குற்றத்தை வந்து உணர்ற மாதிரியான ஒரு பெயினே அவனுக்கு தெரியாதுல்ல. சரி தூக்கு கொடுத்துட்டான்னா 1 நிமிஷம் பெயின், ஒரு செத்துருவான், முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணால் தொடர்ந்து லைஃப் டைம் அவன் இந்த வலியை நினச்சிக்கிட்டே இருப்பான். இல்லை அந்த வலி கொடூரமாக இருக்கும். அதை பார்க்குற எல்லாருமே, எல்லா கிரிமினல்ஸுக்குமே, ஃபியூச்சர் கிரிமினல்ஸுக்குமே, இல்லை இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டில் போகக்கூடாதுன்ற அந்த எண்ணம் இளைஞர்களுக்கும் பெரியவங்களுக்கும் வரணும் அப்படின்னா அந்த வலி ரொம்ப ரொம்ப டீப்பாகவும் கொடூரமாகவும், ஒரு அந்த பொண்ணு எப்படி கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க, அந்த பொண்ணை எப்படி கொடுமையாக ரேப் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணோட நெகத்தெல்லாம் எப்படி பிச்சிருக்காங்க, அந்த பொண்ணோட முகத்தை எப்படி உடைச்சிருக்காங்க. இந்த வலியை ஈக்குவலாக கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வலி இருக்கும் போது அந்த வலியிலேருந்து காப்பாற்றுற இவங்களுக்கு நம்ம வலியை கொடுத்தோமே இந்த இதுவும், ஒரு பெண்ணை நம்ம இப்படி சித்திரவதை பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு நடக்கிற வலியும் அந்த பெயினும் அப்பதான் அந்த கிரிமினலுக்கு தெரியும், அந்த விக்டிமோட பெயின்.
ஒரு பொண்ணை வளர்த்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதை அழகாக டாக்டர் ஆக்கி அந்த பொண்ணை வேற நிலையில் போகணுன்ற அந்த பொண்ணை கொன்னுட்டாங்களே இந்த படுபாவிங்க. இவனுங்களுக்கு கொடுக்குற தண்டனை ஒன்னொன்றுமே அந்த தண்டனை வந்து மோர் அண்ட் மோர் கிரியேட்டிவாக இருக்கணும். அவன் ரியலைஸ் பண்ணணும். ஃபைனலாக அவன் எல்லா பெண்கள் கோத்ரூ பண்ணுற எல்லா பெயினையும் அவனை கோத்ரூ பண்ணுற ஒரு அந்த வலி, அந்த விக்டிம் பெயின் பண்ண கோத்ரூ பண்ண எல்லா பெயினையும் அவன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஃபைனலாக அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படணும். அதுவும் முக்கியமாக அந்த பொண்ணோட ஃபேமிலி முன்னாடி, ப்ளஸ் சொசைட்டியில் அவனை யார் மனுஷனை பார்த்துட்டு இருந்தா இவ்வளோ நாள் அவங்க முன்னாடி. இந்தியாவில் இந்த மாதிரி தப்பு நடந்தால் இதாண்டா தண்டனைன்னு ஒவ்வொருத்தனுக்கும் தெரியணும். இன்னொரு தடவை நம்ம பொண்ணுங்க மேலே கை வச்சானா இது தாண்டா நடக்கும். அது எவனாக இருந்தாலும், அது ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும், இல்லை நான் சாதாரண மனிதனாக கூட இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதுதான் தண்டனைன்றது தெளிவுபடுத்தணும். இது நடந்துச்சுன்னா என் பொண்ணுங்க ஓரளவுக்கு சேஃப் ஆகிடுவாங்க. நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.